பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஆலயத்தில் சாட்சியாக நிறுத்தின தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, எனக்கு காலையில் நான் வாக்குத்தத்த ஆராதனை அட்டன் பண்ணேன். ஆன்லைனில் தான். அப்புறம் சிஸ்டர்ஸ் மீட்டிங்கும் அட்டன் பண்ணேன். கர்த்தர் பேசினார். நீ வாக்குத்தத்த ஆராதனையில் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆராதிச்சுட்டு, அப்புறம் சிஸ்டர்ஸ் மீட்டிங் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் அட்டன் பண்ணேன். ஆன்லைனில் தான். இப்போது ஷேர்லி அம்மா நடத்துனாங்க சுகத்தை பற்றி. ஆவிக்குரிய சுகம், உணர்வுபூர்வமான சுகம், சரீரபூர்வமான சுகம் சொல்லி நடத்தும்போது நான் கேட்டேன். அன்றைக்கி ஃபேமிலி ப்ரேயரும் பண்ணிவிட்டு நல்லா தான் நாங்கள் படுக்க போனோம். அன்றைக்கி இரவு நல்லா தான் இருந்தேன். எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. நான் நல்லா இருந்தேன். ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா, விடிய காலம் 3 மணி போல் எந்திரிச்சு கழுத்து பகுதியில் ஒரு மாதிரி வலி இருந்தது. சரி என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். விடிய விடிய காலையில் எனக்கு அதிகமான வலி அந்த இடத்துல ரைட் சைடில். ஏற்கனவே அந்த இடத்துல எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. சின்ன போதில் 10 வயசில் ஒரு ஆப்ரேஷன், 15 வயசில் ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அது எந்த ஒரு இதுவுமே இல்லை எனக்கு. அப்புறம் அந்த காலையில் வேலையில் எனக்கு அந்த இடத்துல பயங்கரமான வலியும் வீக்கமும் அதிகமாகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப வலிக்குது இந்த இடம், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், இல்லை எனக்கு ஏதாவது பாருங்கள், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு சில மாத்திரை இங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு வலி மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கோ, சரியாயிடும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் படுத்து பார்க்குறேன், ஒன்றும் முடியல. அப்புறம் நான் வெந்நீர் வச்சு ஊற்றி அந்த இடத்துல சுடுதண்ணி ஊற்றினா சரியாயிடும்னு பார்க்குறேன். அப்பயும் எனக்கு வலி ஓவராக இருக்குது. வலி அதிகமாகுது, தலைவலி, எனக்கு ஃபீவரும் இருக்குது, ஒன்றும் முடியல எனக்கு. சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. போன வேளையில் ரொம்ப முடியாமல் என்னால் நடக்கவே முடியல. வலி ஓவராக இருக்குது. ஒரு காலை ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு எனக்கு பயங்கரமான வலி. அப்புறமா சரி ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது ரொம்ப முடியாத நிலைமை, இவங்கள ஜிஹெச்சுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லி ஜிஹெச்சுக்கு அனுப்பிட்டாங்க. எமர்ஜென்சின்னு எழுதி உடனடியாக அனுப்பினாங்க. அங்கே போனதும் ஒரு சில டெஸ்ட்டுங்க அன்றைக்கி புதன்கிழமை 2ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதி டெஸ்ட்டுங்க எடுத்தாங்க. ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், எண்டோஸ்கோப்பின்னு சொல்லிட்டு பல டெஸ்ட்டுகள் எடுத்தும் எனக்கு அந்த வலி குறையவே இல்லை. ஏதோ இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க, அப்பயும் எனக்கு குறையல. அதுக்கப்புறம் அட்மிஷன் பண்ணிவிட்டு என்னை அப்படியே வெள்ளிக்கிழமை சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணுறது கூட எத்தனை 3 நோடு 4 நோடு நமக்கு தெரியுது மேலே. ஆனால் உள்ளே எந்த அளவுக்கு இந்த சிஸ்டிக் ஹைக்ரோமான்ற தண்ணி பரவி இருக்குன்னு தெரியல. அதனால் இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம், கிரிட்டிக்கல் தான், இவங்களுக்கு தொண்டையில் ஹோல்ஸ் போட்டு சுவாசிக்கும்படியாக பண்ணுவோம் அதெல்லாம்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதி வாங்கி சைன் பண்ணுற அளவுக்கு எழுதி வாங்கிட்டாங்க. நானும் சரி என்ன ஆண்டவரே ஏசப்பான்னு ஜெபத்தோடு நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், அவரோட தழும்புகளை, கர்த்தருடைய தழும்புகளால் எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சிட்டே இருந்தேன். என்னால் பேச முடியாததுனால நான் எதுவுமே சொல்ல முடியல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நீங்கள் சர்ச்சில் ஊழியக்கார ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், என்னுடைய ஜெபம் அங்கே ஜெபிக்கணும்னா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிற வேளையில் நாங்கள் காலையில் பாஸ்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். பாஸ்டர் அம்மா ஃபோன் எடுத்து உடனடியாக எங்களுக்கு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணாங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, சனிக்கிழமையும் எனக்கு அந்த வலி குறையல, அப்படியே தான் இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரமாக நானும் அம்மாவும் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அம்மா நம்ம காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் எழுந்து ஆயத்தமாகி நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லையே நாங்கள் எழுந்துக்கும் போதே எனக்கு வலி இருந்தது. நாங்கள் அப்படியே ஆராதிச்சிட்டு இருந்தோம். கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா, அன்றைக்கி நம்ம பாஸ்டர் பென்னி பாஸ்டர் இயேசுவின் நாமமே, கிறிஸ்து இயேசுவின் நாமமே அப்படின்னு சொல்லி ஆராதிச்சுட்டு இருக்க வேலையில் பார்த்தீங்கன்னா, உம்முடைய நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we have come here to exalt and lift up your name. நாம் பாடி துதிக்கிற அந்த நாமம் எது தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் காணப்படுகிறது. And what is the name that we sing praise and lift up? It is a name above all other names. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மோடு கூட இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம், ஒரு மதிலை தாண்டுவோம்னு சொல்லும்போது நான் ஏசப்பாட்ட சொன்னேன், எனக்கு அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. அன்றைக்கி இயேசு நம்மோடுன்னு சொல்லி மெசேஜ் நடத்துனாங்க. எல்லாம் நான் அப்படியே ஆராதிச்சுட்டு ஜெப வேலையில் பாஸ்டர் அம்மாவும் ஐயாவும் ஜெபிக்கும்போது
இந்த வேளையிலே உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவர்களுக்காக இங்கு வந்திருக்கிறவர்களுக்கும் ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கும் மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for those who are in sickness and those who are watching through online. We are going to pray for them. பிதாவே யெகோவா ராஃபா இந்த வேளையிலே இறங்குவீராக. Father Jehovah Rapha, come down in this time. இந்த வேளையிலே இறங்கி ஆண்டவரே உம்முடைய மக்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். Come down and touch them in the name of Jesus. ஆண்டவரே இந்த வேளையிலே வீடுகளிலும் ஆன்லைனிலும் ஐயா மருத்துவமனையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய கரம் உம்முடைய வல்லமாய் இறங்குவதாக. Lord, let your power descend over the people who are standing here and those who are watching through online also. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் அனுப்புகிறோம். We are sending your resurrection power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறோம். You command a deliverance that is beyond the nature. ஒரு அற்புதமான விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறோம். Miraculous deliverance you command to them. தூர இடத்தில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய அதிசயம் விளங்கட்டும் ஆண்டவரே. Lord, let your miracles reveal those who are in fire. கர்த்தர் சுகமாக்கினார் என்று சாட்சியை கேட்க கிருபை செய்வீர். Help us to receive a testimony that the Lord has given. ஜெபத்தை செய்து கொண்டிருக்கும்போது உம்முடைய வல்லமாய் இறங்குவதை காண Let your கிருபை. power descend when you're doing the prayer. நான் நல்லா அந்த இடத்துல கை வச்சு ஜெபிச்சிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனை ஜெபிச்சு முடிச்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வலியும் வீக்கமும் சுத்தமாக இல்லை. என்னால் அது வரைக்கும் எனக்கு 2 பேர் அம்மா உதவி தேவைப்பட்டுச்சு. நானாக எந்திரிச்சு திரும்பி இந்த சைடு அந்த சைடு திரும்பி பார்க்குறேன். எல்லாமே செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தின் படி எனக்கு வந்து ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி என்னை உயர்வான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஆபகுக் 3:19 வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் அந்த வேளையில் எனக்கு பலன் கொடுத்தார். ஏசு என்னோடு கூட இருந்து எனக்கு அன்னைக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். அதிலிருந்து கொஞ்ச நேரத்தில் ரவுண்ட்ஸுக்கு டாக்டர்ஸ்லாம் வந்தப்போ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இந்த அம்மா அட்மிஷன் ஆகிறப்போ இவ்வளோ கிரிட்டிக்கலான கண்டிஷனில் வந்தாங்க, இன்றைக்கி நல்லா இருக்காங்களேன்னு சொல்லி. எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை, ஒரு சில இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அவ்வளோதான். எனக்கு எவ்வளோ உதவி பண்ணாங்க. பாஸ்டர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நான் மனதார நன்றி, குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். எனக்காக ஜெபிச்ச பாஸ்டர் ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். சபையார் அனைவருக்கும் என்னோட நன்றி, உடன் ஊழியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை விசாரித்தாங்க ஃபோன் பண்ணி. அதன் பிறகு என்னோடு கூட இருந்த அம்மாவும் சரி, மற்றவங்க சபையார் அண்ணா அண்ணி எனக்காக உதவி செய்த அனைவருக்கும் நான் இந்த வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.